கட் ஸ்டார்ட். ஹலோ மக்களே, உங்கள் இந்த ஊரில் ரொம்ப ஜாம்பிஸ் பரவிட்டு இருக்குது. நீங்களும் நிறைய பாருங்கள். ஒரு தம்பிலேருந்து பரவி ஒருத்தவன் கடிச்சான், இன்னொருத்தவன் கடிச்சோடனே அவனும் மாறிட்டான். அதனால வீட்டுக்குள்ளே கதவை பொத்திட்டு சாத்திக்கிட்டே இருங்க. சப்போஸ் தவறி கூட வெளில வந்துடாதீங்க. ஏன்னா இங்கே ரொம்ப 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 ஜாம்பிஸ் பரவிட்டு இருக்குது. அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. நன்றி. ஐயோ மாடி என்ன ஃபுல்லாக சாம்பி. சரி, நானும் தாண்டி நியூஸை பார்த்தேன். ஃபுல்லாக சாம்பி. ஐயோ சாம்பிஸ் எப்படி தப்பிச்சு போராடி வந்துட்டாடி. செல்லு ஸ்நாக்ஸ் வாங்குறேன். கடைக்கு போனையா? ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்து தொலைடா. அண்ணா, நான் ஜாக்கிரதையாக போய்ட்டு எதுவும் பயப்படாத. அது இல்லைண்ணே, கொஞ்சம் அந்த குப்பை ரொம்ப நாளாக இருக்குது. அதை கொஞ்சம் மட்டும் போயிட்டு போட்டு ஸ்நாக்ஸ் வேறு கேட்குது. இன்னொரு குப்பை வரையா? அடி சாரிண்ணே. ஐயோ, கேட்டிருக்கவே கூடாது. ஹலோ அண்ணன், வரும்போது அப்புறம் வரும்போது நபாட்டி மட்டும் வாங்கிட்டு வந்துடு. வாங்கிட்டு வர தொடையண்டி. அதான் அதுதான் லிஸ்ட்டே எதுவும் இருக்கீங்க. நான் வீடு மட்டும் வாங்கிட்டு வரேன். நான் ஃபோன் பண்ணாமல் மட்டும் இல்லைன்னா வீடு இருக்காது. சரி ரவுடு ஸ்டார்ட். சப்பாடா அண்ணாச்சி கடை வந்தாச்சுடா. காலில் அடிக்குது. உள்ள கையில் லேஸ் இருக்குது, நபாட்டி இருக்குது. லேஸ் என்னம்மா இது? லேஸ் ஒன்று லேஸ் கொடுங்க. அவள் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஜீரகம் கொடுங்க. அடுத்தது சரிங்க, ஃபுல்லாக கொடுங்க. ஓகே. நான் என் அக்காவுக்கு வாட, என் தங்கச்சிக்கு வாட, சும்மா சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ஆமாம், என்ன உங்கள் பின்னாடி யாரு போடா ஜாம்பி ஆட்டம்? அதுவா, என் கடையில் வேலை செஞ்ச ஒருத்தனை. அவனும் ஜாம்பியாக மாறிட்டு நம்ம கடையை சுற்றிக்கிட்டே இருக்கான். எப்படி வெளில லோடு இருக்க போனா நினச்சேன். நீங்கள் மட்டும் எப்படி உயிரோட வந்தீங்க? ஏதோ தப்பிச்சு வந்தேன். வந்துச்சு ஒரே அடி குத்துட. தாத்தோட ஓடிடுச்சு. இந்தாங்க. எவ்வளோ ஆச்சு? அதுவா, ஒரு 2000 ஆச்சு. எப்படி உங்கள் தங்கச்சி வந்து நீ சொல்லி ஆஃப் பண்ணி எப்படி 2000 ரூபாய் ஆச்சு? அதுவா,
உங்கள் தங்கச்சி நிறைய தாட்டி வாங்கி எல்லாம் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கினாங்க. அதனால இப்போயும் சேர்த்து வந்து உங்களுக்கு இப்போ இதோட வந்து 500 தான். மீதி 1500 உங்கள் தங்கச்சி நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கியிருக்காங்க. கேட்டால் எங்கள் அண்ணன் காசு கொடுத்துப்பாங்கன்னு தான் சொல்லிச்சு. அதனால தான் டோட்டலாக 2000 ஆச்சு. பணத்தை கொடு. கொஞ்சம் கம்மியாக போடல என்னாச்சு? அதெல்லாம் நாங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் கொடுங்க. அதான் கிடையாது, நான் 500 தான் கொடுப்பேன். தங்கச்சி கிட்ட வாங்கிக்கோங்கன்னா அப்படிங்க 500. சரி பார்த்து உயிரோட போயிட்டோம். 2000 ரூபாய் கேட்க இருக்கு உனக்கு. சரி அண்ணாச்சி எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க பார்த்து. நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட், அதனால தான். சரி நான் கிளம்புறேன், பார்த்து போயிட்டு வாங்க. சரி. மாதகம்பீரன் மாதகம்பீரன். எப்படி உயிரோட வந்தா? ஏதோ ஜாம்பி இருக்குது, நீனே போய் பாரு. சரி பார்த்து தொலைங்க. ஐயோ என்ன யாரா? ஊசோனரா? இப்போ என்ன பண்ணுறது? இவர் ஜாம்பியை விட ரொம்ப மோசமாகலாச்சே. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லு. என்னடா பண்ணுறது? ஜாம்பின்னா ஜாம்பி என் ஒய்ஃபை விட என்னடா பெரிய ஜாம்பி வைரஸ். ஆ இது ஏன் விடுறா, நான் கத்தி பேசுவேன், உனக்கு என்னடா? நீ இதே மாதிரி தான் பின்னாடி பார்த்தானே அப்படியே நீ காலில் புந்து ஓடிடுவியா? அதுதான் இங்கே நடக்காது. நீ கொடு, நான் போகிறேன். பணத்தை கொடு, நான் போயிடுறேன். 3 மாதமாக நீ கட்டல. நீ பணத்தை கொடுத்தனா நான் போயிடுவேன். என்னடா பின்னாடி இருக்கு? நான்
என்னோட வைஃபையோட என்னடா அது பெரிய வைரஸா? சரி பதட்டாம ஓகே பொறுமையாக பின்னாடி பாருங்க சார். இன்னொரு பத்தி டக்குனு ஓடி போயிடுவேன். அதெல்லாம் இங்கே வேலைக்கு நடக்காது. நீ குடு, நான் பட்டுக்கு கிளம்பிடுவேன். நான் அப்புறம் வீணாக சண்டை போட மாட்டேன். எம்மாடா நீனே பாப்பா. இப்போ இரு, நான் பார்க்குறேன். ஜாம்பியோட கடிக்குது கீழே போயிட்டு அப்புறம் திரும்பி அது மேலே வருவோம். என் தங்கச்சி என்னடி ஆச்சு? தங்கச்சி